எல்லாரும் இருந்து கூட நான் ஒரு அனாதை ஆயிட்டேன் சார். I became an orphan. எந்த ஒரு பிள்ளைக்கும் இதை விட தண்டனை வேற என்ன இருக்கு சார்? தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பத்தை இன்னைக்கு தலைகுடியா வச்சுட்டேன் சார். பெத்தவங்க என்ன விட்டுட்டு போன அன்னைக்கு நான் செத்துலாம் நினைச்சேன். நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டா குற்றவாளியாவே இருந்திருப்பேன். No, I will not die. I should prove that I'm innocent. அதனாலதான் சார், நீங்களும் உங்க சட்டமும் உங்க நீதிமன்றமும் உங்க அரசாங்கமும் என்ன நம்பாம போகலாம். ஆனா எங்க அப்பா அம்மா என்ன நம்பணும் சார். நான் குற்றவாளி இல்ல, நிரபராதிதான் என்ன நம்பணும். அதனாலதான் ஜெயில இருந்து தப்பிச்சேன். உங்களை கிட்னாப் பண்ண. I have kidnapped you. சார், எனக்கு உங்களை தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார். Because you are a chief minister. மக்களோட பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. You have to safeguard the people. It's your duty. Sir, please, do me the justice. Please, sir. எனக்கு நியாயத்தை வழங்குங்க. எந்திரிப்பா, எந்திரி. நீ இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேதனை எனக்கு நல்லா புரியுது. உனக்கு நான் இருக்கேன். ஒரு முதலமைச்சரை கடத்துற அளவுக்கு நீ துணிஞ்சிருக்கேன்னா நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். இந்த ஸ்டேட் முதலமைச்சருங்கிற அதிகாரத்தை வச்சு உனக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன். நீ நிரபராதி நிரூபிச்சு காட்டு. பண்ற மாதிரி யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ண சொல்லி தீவிரவாதிகளோட கைவரிசை இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? லிசன் டு மீ ப்ளீஸ். சிஎம் கிட்னாப் பண்ணது தாவூத். வணக்கம். தலைப்புச் செய்திகள். மும்பை குண்டு வெடிப்பிற்கும் வெளிநாட்டிலிருந்து ஆயுதங்களை நம் நாட்டிற்கு கடத்தியதற்கும் காரணமாக இருந்த பயங்கரமான அண்டர்வேல்ட் கிங் தாவூத் தான் முதலமைச்சரை கடத்தியிருக்கிறார் என்று உள்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். தாவூத் பாய், யாரோ ஒருத்த உங்க பேரை சொல்லி சிஎம் கடத்திட்டான். பரவாயில்ல மது. எப்போ ஒருத்தனுக்கு பசி எடுக்குதோ அப்போ அவன் பிச்சை எடுப்பான். இல்ல கண்டிப்பா கடவுளை நினைச்சுப்பான். இவன் என்ன நினைச்சு என்னை கடவுள் ஆக்கிட்டான். தாவூத் பாய், நீங்க சிஎம் கிட்னாப் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? நான் கிட்னாப் பண்ணல. அரசாங்க பணம் புடுங்கிறதுக்காக எவனோ பிச்சைக்காரன் பண்ணிருப்பான். சரி வீடு. சில பேர் அப்பா சொத்துல காலம் தள்ளுவாங்க, சில பேர் பொண்டாட்டி சொத்துல காலம் தள்ளுவாங்க. இவன் ஏன் பேர் சொல்லி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறான். போட்டு விடு. வேற ஏதாவது? பாய்ஸ், இன்னைக்கு இந்த பிச்சைக்காரன் பண்ண முயற்சியில ஒருவேளை ஜெயிச்சிட்டான்னா கூடிய சீக்கிரத்துல இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பிச்சைக்காரங்களும் இதே ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு ஒரு வழி காட்டி ஆயிடுவேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன அவங்க கடவுள் ஆக்கிடுவாங்க. இப்ப எல்லாம் கத்துறாங்களே பாரத் மாதா கி ஜெய் ஹோ, பாரத் மாதா கி ஜெய் ஹோன்னு. இனிமே அதுக்கு பதிலா தாவூத் பாய் கி ஜெய் ஹோன்னு கத்துவாங்க. என்னன்னு கத்துவாங்க? தாவூத் பாய் கி ஜெய் ஹோ, தாவூத் பாய் கி ஜெய் ஹோ. மிஸ்டர் கமிஷனர், சிஎம் உங்க கூட பேசணுமா? ஹலோ கமிஷனர் சார், எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? இது எந்த இடம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இத பாருங்க கமிஷனர், என்ன வந்து காப்பாத்துங்க. இல்லன்னா அவன் என்ன கொன்னுடுவான். சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க ப்ளீஸ். டோன்ட் வரி சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மொத்த போலீஸ் போர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் பப்ளிக்கும் உங்களுக்கு துணையா இருக்கு. சார், நீங்க பேசிட்டே இருங்க. நீங்க இப்ப பேசிட்டு இருக்கிற லைனை நாங்க டேப் பண்றோம். ஹலோ சார், ஹலோ. இந்த லைனை டேப் பண்றாங்க. மிஸ்டர் கமிஷனர், டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். ஏன் லைனை டேப் பண்ணாதீங்க. உனக்கு என்ன வேணும்? உங்க சிஎம் உயிரோட வேணும்னா எனக்கு 100 கோடி ரூபாய் வேணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இட் இஸ் இம்பாசிபிள். பட் கில்லிங் யுவர் சிஎம் இஸ் பாசிபிள் ஃபார் மீ. லிசன், இவ்வளவு பெரிய தொகை வேணும்னா நாங்க கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். அதோட அவங்க ஒத்துக்கிட்டா தான் கொடுக்க முடியும். நீங்க வீணாக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க சிஎம் உயிருக்கு தான் ஆபத்து. உங்களுக்கு நான் 48 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள முடிவெடுங்க. எனது 100 கோடியா? அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது? எங்கேயும் போக வேண்டாம். ஒரு நல்ல அமௌண்ட் வாங்கிட்டு கார்கில பாகிஸ்தானுக்கு விட்டா எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சிடும். நாமளும் செட்டில் ஆயிடலாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏற்கனவே கார்கில் பிரச்சனையால நாடே கொந்தளிச்சு போயிருக்கு. பேசாம வாய முடியா? அவருக்காக 100 கோடி கொடுத்தா மக்கள் காரி துப்புவாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்ம சிஎம் நாம காப்பாத்தணும். அதுக்காக ஏதாவது ஒண்ணு உடனே செய்யணும். ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க.
இன்னைக்கும் நாளைக்கே சாக போற அந்த கிழவனுக்கா ஏன் அடிச்சுக்கிறீங்க? அவனை தூக்கி போட்டு என்ன சிஎம் ஆக்குங்க. எனக்கும் 4-5 குடும்பம் இருக்குல்ல. யோ நிறுத்தியா, உன் யோகிதை எங்களுக்கு தெரியாதா? நீ எல்லாம் சிஎம் ஆயிட்டா ரோட்ல ஒரு பொண்ணு கூட நடக்க முடியாது. ஏன் இப்படி தேவையில்லாம அடிச்சுக்கிறீங்க? உடனே என்ன செய்யணுமோ அதை பாருங்க, இல்லைன்னா அவரை உயிரோட பார்க்க முடியாது. நோ சார், அப்படி எதுவும் நடக்காது. இதையே சொல்றேன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிலையும் தப்பிச்சு போன கைதி தாவூத் நம்ம சிஎம் சாரை கிட்னாப் பண்ணி அவன் தானாவே மாட்டிக்க நமக்கு ஒரு வழியை காட்டி இருக்கிறான். அவன் நிச்சயம் இந்த தடவை தப்பிக்கவே முடியாது. தயவு செஞ்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஒருவேளை பணத்தை வாங்கிக்கிட்டு சிஎம் சார் அந்த தாவூத் விடலைன்னா? நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்காது. முதல்ல அவன் கேட்ட பணத்தை எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுங்க. அந்த பணத்தை தாவூத் கிட்ட காட்டி அவனை நாங்க பிடிச்சிருவோம். முதலமைச்சரையும் நீங்க கொடுக்கிற பணத்தை திரும்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். சார், எங்க உயிரே போனாலும் பரவாயில்லை, சிஎம் சாருக்கு எந்த ஆபத்து வராது. தேங்க்யூ வெரி மச் கமிஷனர். சிஎம் காப்பாத்துற பொறுப்பை உங்க கையில ஒப்படைக்கிறேன். தாவூத் கேட்ட பணத்தை நான் உடனே ஏற்பாடு பண்றேன். 100 கோடி, அதுவும் ஏன் பேர் வச்சு. நான் பெரிய பெரிய பில்டர்ஸையும் கான்ட்ராக்டர்ஸையும் மிரட்டிருக்கேன், வெட்டிருக்கேன். ஆனா எனக்கு என்ன கிடைச்சது? 2 கோடி, 3 கோடி. ஆனா அந்த பிச்சைக்காரன் என்ன ஏமிச்சிட்டான். 100 கோடி. நீங்க எல்லாம் கை கட்டிக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவனை உடனே கண்டுபிடிக்கணும், என்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா அந்த பணம் எனக்கு தான் சேரணும். அந்த பணம் எனக்கு சேரலன்னா இந்தியாவை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். Ramni. Yes. Surrender ஆயிடு. No. Where is the money? Oh. ஒன்னு அந்த தாவூத் அம்சானா? No more questions. If you want your CM alive, give the money. You just wait. CM will be here within 10 minutes. திலீப் சுக்லா ஹியர். பணம் வாங்கறதுக்காக ராம் இங்க வந்தான். யஷ்வந்த் சின்ஹா கொலை வழக்குல ஜெயில இருந்து தப்பிச்சவன். Be alert. Sir? 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 Dawood! அச்சா, நீதான அந்த டூப்ளிகேட் தாவூத். நீ வைரமா பணமரம் மாதிரி இருப்பே. உன் கூட எப்பவும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சு. ஆனா நீ 4 அடி 4 அங்கலம் தான் இருக்கு. அதுவும் இல்லாம தனியா வேற வந்திருக்கு. நீ கட்டிக
பட் அக்கார்டிங் டு காப்பிரைட் லா நீ எனக்கு ராயல்டி கொடுத்துதான் ஆகணும். நீ உன்னோட மூளை ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருக்க, அதனால 5 கோடி உனக்கு. ஆனா நீ என் பேரை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிருக்க, அதனால 95 கோடி எனக்கு. இல்ல ராம், நீ பணத்தை கொடுக்காதே. நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா இந்த கேள்வி க்ளோஸ். எனக்கு என் உயிரை பத்தி கவலை இல்ல, பணத்தை மட்டும் கொடுக்காதே. அரே வா, ரொம்ப வீரப்பா பேசுறியே. ஏன் கார்கிலுக்கு போறியா? டேய், நீ செத்தாலும் பரவாயில்லடா. பாவம் இந்த பையனை பத்தி கொஞ்சம் யோசி. உன்னை கிட்னாப் பண்ணி இவன் போலீஸ் கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் என் பேர் சொல்லி வாங்கியிருக்கா. போலீஸ் இவனை நேர்ல பாத்துட்டாங்க. இப்போ நான் மட்டும் உன்னை கொன்னேன்னா அந்த பழி இவன் தலைமையில தான் விழும். அண்ட் பை த வே, யஷ்வந்த் சின்ஹா மர்டர் கேஸ்ல போலீஸ் இவனை தான் தேடிட்டு இருக்கு. ஆனா அவனை கொலை செய்ய வச்சது நான் தான். இவங்க 2 பேரை வச்சு. ரொம்ப யோசிக்காத, முதல்ல பணத்தை கொடுத்துட்டு பேசாம இந்த கிழவனை இங்க இருந்தா கூட்டிட்டு போ. பணத்தை கொண்டா. ராம், தாவூத பத்தி உனக்கு தெரியாது. பணத்தை கொடுத்துடு, உன்னை விட்டுடுவான். உன் நண்பனா சொல்றேன். நண்பனா? நீயா? நண்பன் நான் கஷ்டத்துல கை கொடுக்கிறவனே தவிர கஷ்டத்துல கை விட்டுட்டு போறவன் இல்ல. துக்கத்துல துணையா இருக்கிறவனே தவிர தூக்கத்துல கொல்றவன் இல்ல. நட்போட மதிப்பு உங்களுக்கு என்ன தெரியும்டா? நீங்க நட்புன்ற புலித்தோலை போத்துனா நரிங்கடா. பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடுன்னு புரட்சி கவி பாரதி புகழ்ந்த இந்த தேசத்தை இது நாடு இல்ல சுடுகாடுன்னு மாத்த ஏண்டா முயற்சி பண்றீங்க? வாயமூடு. டேய், தாய் நாட்டுக்காக சொந்த பந்தத்தை விட்டுட்டு உயிரை கொடுத்த தியாகிகளை பார்த்திருக்கேனே தவிர தாய் நாட்டையே காட்டி கொடுக்கிற துரோகிகளை இப்பதான்டா பாக்குறேன். இன்னொரு வார்த்தை பேசின உன்னை கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிடுவேன். மண்ணுல புதைக்கிறதுக்கும் ஆன்மை வேணும்டா. மரியாதையா பேசு. என்ன மரியாதையா? எதுக்குடா கொடுக்கணும்? நீங்க கார்கில் போர் முனையில பாகிஸ்தான் பீரங்கி முன்னாடி நெஞ்ச நிமித்து நின்னு உயிரை கொடுத்த மேஜர் சரவணனா? இல்ல கொட்டும் படிய பொருட்படுத்தாம தான் ரத்தத்தை தாய் நாட்டுக்கு தாரவாத்து கொடுத்த லெப்டினன்ட் கர்னல் நட்ராஜ் விஜயராகவனா? இல்ல விருந்தாளிக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவை அவமானப்படுத்த என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தீங்கன்னா அந்த லட்சணமும் உங்க முகத்துல தெரியல. பிறவி கொடுத்த அம்மாவோட மாற அறுத்து விக்கிற தெவிடியா பசங்கடா நீங்க. என்ன சொல்றான்? இஷ்டத்துக்கு பேசுறான். 100 கோடி கொடுக்கறான் இல்ல, பேசட்டும். நோ ப்ராப்ளம். பணத்தை கொண்டா. பணத்தை தரமாட்டேங்கிறான் பாய். ராம், உனக்கு ஒரே ஒரு நிமிஷம் டைம் தரேன். இல்ல சுட்டு பசிக்கிடுவேன். நாடு பூரா கலவரம் வெடிக்கும். எவனும் தூங்க மாட்டான். தூங்க விடலன்னா மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க தாவூத். இந்துஸ்தான்ல ஜனங்க முடிச்சுக்கிட்டா நீ பெட்ரூம்ல தூங்க மாட்ட. ஒரே அடியா பாகிஸ்தான்ல தூங்குவ. காஷ்மீரில இருந்து கன்னியாகுமரி வரை என் நாட்டு மக்களோட ரத்தத்துல வீரமும் தேசப்பற்றும் பொங்கி ஓடுற வரைக்கும் நீ இல்லடா. உன்ன மாதிரி 1000 தாவூதுங்க வந்தாலும் இந்தியாவை ஒரு இன்ச்சு கூட அசைக்க முடியாது. யூ கான்ட் ஷேக் இந்தியா. என் தாய் மண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்டா? சொல்றேன் கேளு. ಜನಗಣಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯ ಹೇ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಪಂಜಾಬ ಸಿಂಧು ಗುಜರಾಟ ಮರಾಠ ದ್ರಾವಿಡ ಉತ್ಕಳ ಬಂಗ ವಿಂಧ್ಯ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗಾ ಉಚ್ಚಲ ಜಲಧಿ ತರಂಗ ತವ ಶುಭ ನಾಮೆ ಜಾಗೆ ತವ ಶುಭ ಆಶಿಷ ಮಾಂಗೆ ಗಾಹೆ ತವ ಜಯ ಗಾಥಾ I love my mother India. Look about once the war.